கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 42:17. யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபு பூரண வயதுள்ளவராய் மரித்தார். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. பூரண வயது அப்படின்னா பூரணமாக வாழ்ந்தார். கர்த்தர் முன் குறித்த நாட்கள் முடியும் வரையிலும் பூரணமாக வாழ்ந்தார். யோபு 140 வருஷம் வாழ்ந்ததாக பைபிள் சொல்லுகிறது. இந்த பூமியில் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் மரணம் சீக்கிரமாய் வந்து விடுகிறது. சிறு வயதில், வாலிப நாட்களில், இன்னும் ஒரு குறிப்பிட்ட நடுத்தர வயதிலெல்லாம் மரணம் வந்து விடுகிறது. ஆனால் வேதத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் சரியாக பார்ப்பீங்கன்னா, அநேகர் கர்த்தருடைய பிள்ளைங்க பூர்ண வயதுள்ளவங்க தான் மரிச்சிருக்காங்க. நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், யாக்கோவை பாருங்கள், மோசையை பாருங்கள். எல்லாருமே பூர்ண வயதோடு தான் மரிச்சிருக்காங்க. நீங்களும் பயப்படாதீங்க. மரணம் வந்துடுமோ, மரித்து போய் விடுவேனோ, ஏதாவது வந்துடுமோ, வியாதி என்னை கொண்டு விடுமோ, ஏதோ விபத்து தாக்கி விடுமோ, அல்லது எங்கள் குடும்பத்தில் தற்கொலை ஏதாவது வந்துடுமோ, ஒன்றும் பயப்படாதீங்க. பூரண வயது உங்கள் குடும்பத்தில் நீங்களும், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, யாராக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பூரண வயது வாழ வைக்க போகிறார். அப்படி தூதர்கள் உங்களை பாதுகாப்பாங்க. எல்லா இடத்துலையும் கூட இருப்பாங்க. எகிப்தில் வரப்பண்ண எந்த வியாதியும் கர்த்தர் வரப்பண்ண மாட்டார். எல்லா கட்டிலையும் உடைப்பார். இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருப்பீங்கன்னா, போராட்டத்தில் இருப்பீங்கன்னா, அது உங்களை விட்டு விலக போகுது. காரணம், இந்த பூமியில் நீங்கள் பூரண வயது வாழணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். எசேக்கியாவை பாருங்கள், மரித்து போவான் என்று சொன்ன நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நான் 15 வருஷம் இந்த பூமியில் வாழ வைப்பேன். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாக வாழ வைப்பார். மரண கட்டுகள்லாம் தெறிக்கும். உயிருக்கு போராடி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். விசுவாசிங்க. இப்போ உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. யோபு நெடுநாள், குறிப்பாய் பூரண நாட்கள், பூரண வயது வரையிலும் வாழ்ந்ததை போல இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற அனைவரும் இந்த பூமியிலே கர்த்தர் நியமித்திருக்கிற பூரண நாட்கள் வாழணும். அதற்கு எதிராக பிசாசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் இப்போ அழிந்து போகட்டும். கொடிய வியாதியாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், இயற்கையின் பேரழிவுகளில் உள்ள காரியங்களாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பிரச்சனைனாலும் சரி, எதுவுமே நம்முடைய பிள்ளைகளை தாக்கக்கூடாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை சொன்ன கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எப்போதும் காத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கொடிய நோய்கள், யாராவது கொடிய நோய்களில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா இப்பொழுது தொட்டு சுகமாக்கிடுங்க. இப்பொழுதே சுகமாக்குங்க. எல்லா குழப்பங்களும் விலகி போகட்டும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆண்டவரை, குறிப்பாக இந்த நாளில் ஒரு இக்கட்டான நிலையில், ஆபத்தான நிலையில் யாராக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை உடனே செய்திருங்க. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கைகூடி வரட்டும். குறிப்பாக இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய், ஒரு அதிசயத்தின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாற ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.